الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واشكروا نعمة الله إن كنتم إياه تعبدون اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு புனிதமான மாதத்திலே இரவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல். எப்படிலாம் நன்றி செலுத்துறது அல்லாஹுக்கு? அல்லாஹு தஆலா வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய அடியார்களுக்கு கணக்கில்லாமல் நியாமத்துக்களை கொடுத்திருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான். அவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மனிதர்களுக்கு எண்ணிலா நியாமத்துக்களை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த நியாமத்துக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். வஷ்குரு நிஅமத்தல்லாஹி, என்னுடைய நியாமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா உத்தரவும் போடுகின்றான். ஆக பெரிய பெரிய நியாமத் என்ன? ஈமானோட வாழ வைத்தது, முஸ்லீமாக வாழ வைத்தது தான் நம்மளுக்கு பெரிய நியாமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபியை பார்த்தவங்க, நபியோட சொந்தங்கள், நபியோட இருந்தே அல்லாஹு தஆலா அவங்களுக்குலாம் ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல. ஈமானுடைய பாக்கியம் இல்லாட்டி நரகத்துக்கு போகும். எத்தனையோ நபியை பார்த்தாங்க, நேரடியா பார்த்தாங்க, அவங்க கூட இருந்தாங்க, வேதனை தான் செஞ்சாங்க. நபிய வேதனை செஞ்சாங்க, துன்புறுத்தினாங்க. ஆனா ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லை. 1400 வருஷத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு அல்லாஹு தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான், நபியை ரசூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான். இந்த நியாமத்துக்கு தான் முதல்ல நன்றி செலுத்தணும். நபியுடைய சச்சா, அவங்களோட வாப்பாவுடைய தம்பி அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா 9 வயசுலயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்தவங்க. வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. 40 வயசு வரையும் எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எப்ப நபித்துவம் கொடுக்கப்பட்டதோ, நபிக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதோ அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. அதனால பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துச்சு. அந்த எதிர்ப்புக்கு கேடயமாக இருந்தவங்க அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா. என்னுடைய சச்சாமானையை, என்னுடைய பெரிய தந்தையுடைய மகனை யாரும் என்ன துன்புறுத்தக்கூடாது, அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், முகமது நபிக்கு முழுசா நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் என்பதாக பிரகடனப்படுத்துறாங்க. அந்த அளவு அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப பாதுகாத்தாங்க. ஆனா ஈமான் மட்டும் கொள்ளல. ஈமானுடைய கொள்றதுக்கு அல்லாஹு தஆலா பாக்கியத்தை கொடுக்கல. ஆனா நம்மளுக்கு அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கான். ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம். ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தனால அவனுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? எப்படி நன்றி செலுத்தணும்? சும்மா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஈமான முஸ்லீமா வளர்ந்துருக்கான், நம்ம பேரு முஸ்லீமா இருக்கு, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதுமா? இல்லை. அது சொல்லப்படுகிறது ஈமானுடைய நன்றி என்னன்னா அல்லாஹுடைய கட்டளையை பேணுறது. அவன் தொழுகை சொல்லியிருக்கான், நோன்பு வைக்க சொல்லியிருக்கான், ஹஜ்ஜு செய்ய சொல்லியிருக்கான், ஜகாத்து கொடுக்க சொல்லியிருக்கான். என்னென்னலாம் கட்டளைகள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் இருக்கோ அத்தனையும் செய்யறதுக்கு பேர் தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. அதற்கு மாற்றமாக செஞ்சோம்னால் அல்லாஹ்விற்கு மாறு செய்த மாதிரி ஆயிரும், நன்றி கட்டத்தனமாக ஆயிரும். அதனாலதான் சொல்லப்படுகிறது நன்றியுள்ள அடியானாக ஆகுங்க, நன்றியுள்ள அடியானாக ஆகுங்கன்னு அல்லாஹ் தஆலா திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறானே. என்ன சொல்றான்? ஈமானுடைய நன்றி இபாதத்து தான், வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா நின்று வணங்குவாங்க. ரமலானுடைய காலத்துலாம் முழுசா நின்றுவாங்க. மற்ற காலத்துலையும் தஹஜ்ஜுடைய நேரத்துல நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க, உம்மத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கால் வீங்குற அளவு என்ன செய்வாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுதுகிட்டே இருப்பாங்களா. அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தான் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க, நீங்க பாவத்தின் பக்கமே போக மாட்டீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கு பாவத்தைலாம். அப்படிப்பட்ட ஒரு நபி ஏன் நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறீங்களே, காலு கடுக்க நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, கால்லாம் வீங்கி போற அளவு நின்றுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய எஜமானுக்கு அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேணாமா? நான் நின்று தொழுதாதான் எல்லாம் எனக்கு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுதான். ஆனா அவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக எப்படி மாறுறது? இப்படி வணங்கி அல்லாஹ்விட கெஞ்சி கேட்டாதான் அவனோட நன்றியுள்ள அடியானாக ஆக முடியும் என்பதாக ஹதீஸ் ஷரீஃப்ல வரும். ஒரு ஆயத்துல வரும் பொழுது நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். என்ன அதிகப்படுத்துவோம்? ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹுடைய கட்டளைகள் எல்லாம் செய்தோம் என்றால், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வை வணங்குவோம் என்றால், ரசூலுக்கு அடிபடுவோம் என்றால், ரசூல் சொன்ன அத்தனை சுன்னத்துகளை பேணி நடந்தோம் என்றால் என்ன அதிகப்படுத்துவான்? ஈமான் அதிகப்படுத்துவான். நம்ம துவா ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலின், பரிபூர்ணமான ஈமானை எங்களுக்கு தா. இப்ப தராவி துவால ஓதும் பொழுது அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலின், பரிபூர்ணமான ஈமான் கிடைக்கும். தொழுக வணங்கி இப்படியே தொழுதுகிட்டே இருந்தோம்டா, அல்லாஹ்வை நினைச்சு சுக்குரு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்டா, கடைசி நேரத்துல ஈமானோட மௌத்தா போற பாக்கியம் கிடைக்கும். இப்ப ஈமான் கொடுக்கப்பட்டது பெரிய பாக்கியம். இதை விட மிகப்பெரிய பாக்கியம் ஈமானோட வஃபாத் ஆகிறது. நபிமார்களே கேட்டிருக்காங்க, தௌஃபனி முஸ்லிமீன், தௌஃபனி முஸ்லிமீன், யா அல்லாஹ் முஸ்லீமாக என்னை மரணிக்க வச்சிரு, முஸ்லீமாக மரணிக்க வச்சிரு. இப்ப வாழ்கிற சமயத்துல முஸ்லீமாக ஆகிறதோட கடைசி நேரத்துல ஈமானோட பாவ மன்னிப்பு கேட்டவராக மௌத்தாகிறது தான் பெரிய நியாமத்தை. அப்ப அந்த ஈமானோட மௌத்தாக்குரிய பாக்கியம் எப்ப கிடைக்கும்? நம்மளுடைய வாழ்நாள்ல இப்ப கொடுக்கப்பட்ட ஈமானுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கு அதிகமான அல்லாஹ்வை நன்றி செலுத்திக்கிட்டே பிறந்தோம் என்றால் அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களையும் ஈமானோட மௌத்தாக்கும். அதுக்கடுத்து சொல்றான், லஅஸீதன்னக்கும் லஇன் கஃபர்தும், யார் மாறு செய்யறாங்களோ, யார் எனக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறாங்களோ, இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிகப்பெரிய கடுமையாக இருக்கும் என்பதாக சொல்லியிருக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, ஈமான் பறிப்போகும் விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எதை செஞ்சா ஈமான் பறிப்போகும் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுறது. அவங்க சொல்றாங்க, முதல் விஷயம், ஈமானுக்கு நீ நன்றி செலுத்தாமல் இருந்தால், ஈமான் கொண்டதற்கு நீ நன்றி செலுத்தாமல் இருந்தால் கடைசி நேரத்துல ஈமான் பறி போயிடும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான வார்த்தை விட்டுனா, கடைசி நேரத்துலதான் ஈமானோட மௌத்தாகிறது தான் நம்மளுக்கு பெரிய பாக்கியமே. யார் ஈமான் இல்லாம ஈமானில் கொடுக்கப்பட்டு அதன்படி தொழுகல, நோன்பு வைக்கல, தாண்டோடித்தனமா பாவங்கள் செய்து கொண்டே இருக்கான், அல்லாஹ் மறந்தவனாக இருக்கான், அல்லாஹ்வுக்கு நன்றியே செலுத்தலாண்டா கடைசி நேரத்துல ஈமான் பறிப்போகும் நிலைமை ஏற்படும் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, கடைசி இறுதி காலத்துல பாவங்கள் அதிகமா செய்து கொண்டே இருந்தார். ஒரு வாலிப வயசுல பாவம் செய்யறான், அதுக்கு எடுத்து மன்னிப்பு கேட்கிறான்னா உறுதி. ஆனா கடைசி பெரிய ஆளு வயதுமை மாணவ பிறகும் ஆனா பாவத்துடைய தேட்டத்திலே இருக்கான். 40 வயசு கடந்த பிறகும் அவனுடைய வஃபாத்து முடிகள்லாம் நரைக்குது, மௌத்துடைய சிந்தனைகள் வரமாட்டேங்குது. சிந்தனை இல்லாம என்ன செய்யறான்? திரும்பி 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 அவனுடைய பாவங்களுடைய தேட்டத்திலே இருக்குமையானால் அவனும் ஈமான் இல்லாமல் வஃபாத் ஆவா என்பதாக சொல்கிறார். மூணாவது சொல்றாங்க, அடியார்களை துன்புறுத்துவது, அடியார்களை என்ன செய்யறது? அவங்களுக்கு போய் அட்டூழியம் பண்றது. நல்ல அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் ஏதாவது போய் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள போய் அவதூறு சொல்றது, இதே போல வேலையிலே தெரிஞ்சுக்கிறோம்னா கடைசி நேரத்துல அந்த பையனுக்கும் அவனுடைய கடைசி நேரத்துல ஈமான் இல்லாமல் வஃபாத் ஆவான் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இந்த அளவு ஈமானோட வாழுமையானால் அல்லாஹு தாலா நம்மளுக்கு வெகுமதியாக கடைசி நேரத்துல மௌத்தாவுக்குரிய சமயத்துல ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுப்பான். அதுக்கு மாற்றமாக சென்றுமையானால் அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஈமான் இல்லாமல் மௌத்தாவுக்குரிய பாக்கிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.